ஷேய் விஷ்ணு பிரமா இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கையெழுத்து போடுற அதிகாரியிலேருந்து வென்று வெளியில் பத்திரப்பதிவு வென்று உள்ள பத்திரப்பதிவு தாசில்தார் விஓ கலெக்டரு அரசியல்வாதி எல்லாம் அடித்து கொடுக்குற கணக்கில் வெளியில் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கல அவன் பேப்பர் கெட்டுக்கட்டாக வீட்டில் அடைஞ்சி வச்சுருப்பான். அந்த இடம் வாங்க இந்த இடம் அதுக்கு எல்லாமே கையெழுத்து போட்டு கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குதான். இப்போ அரசியல்வாதி சம்பளம் வாங்குதான், கவர்மெண்ட் வேலைக்கு சம்பளம் வாங்குதான். அனைத்தும் ஒவ்வொரு மாவட்டம் மாதிரியாக பிரித்து கூவ மாதிரி உட்காந்து அழித்து பட்டா போட்டு பவரை போட்டு எதை செய்யணுமோ பூரா அசிங்கம் பண்ணுதான். கிராமத்துக்கு ஒரு பத்திரம் இருக்கும், சிட்டிக்கு ஒரு பத்திரம், இடத்துக்கு நத்தம்புறம் போக்கு அந்த கண்ட கழுதையை வச்சு பிரித்து அடித்து மூளை திரித்து கொண்டு போய் கணக்கை வச்சு நீதிமன்ற கோர்ட்டில் நாங்கள் இப்படி கொடுத்துருக்கோம்னு மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிய அரசு பூரா இந்த 3 கணக்கை வச்சு நாசம் பண்ணி எழுதி நாசம் பண்ணதான். அப்போ அந்த காகித பேப்பர் கணக்கு எடுக்கார். இப்போ பேப்பர் கணக்கு விடணும்ல. அப்போ வென்று லஞ்சம் வாங்குதான். ஒரு பத்திரம் போட்டாச்சுன்னா அவனுக்கு லஞ்சம் எவ்வளவு? ஒரு 10 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு 20 லட்சம், 1 கோடிக்கு எல்லாம் வெளியில் பேரம் பேசி ஒரு கணக்கு முடிக்கல. உள்ளே வந்து டாக்குமெண்ட்ஸு கம்மி, வீட்டுக்குள்ள மதிப்பு உள்ள கம்மி. எப்படி செய்தா? அப்போ வென்று லட்சக்கணக்காக வாங்கி நான் மில்லு கட்டுதேன். அவனும் செங்கச்சூளை போகணும். இங்கே ஏற்கனவே கைலாசத்திலிருந்து போட்டவன் பூரா மில்லு வாங்க, எல்லாம் செங்கச்சூளை கட்ட, இடம் வாங்க, வீடு 30 வீடு 40 வீடு வாங்க. எப்படி இதே ஜோலியாக அலையுதான் அந்த பேப்பர். அப்போ ஒட்டை நறுக்கணும்ல, அந்த பேப்பர் கணக்கு அவர் பிடுங்கிட்டார். இப்போ இந்த பேப்பர் வச்சுருக்கவன் பூரா இப்போ கணக்கு போடுவார். அப்போ இத்தனை அதிகாரி கையெழுத்து போடுறதுக்கு பணம் வாங்குதான். அப்போ ஜனநாயக ஓட்டு போடுறான்ல, அவனை நீதிமன்றத்திலேருந்து ஐயா விசாரிக்கையில் நீதிமான் கணக்கு கெடுக்கையில் கணக்கு விசாரிக்கையில் நான் தாசில்தாருக்கு கையெழுத்து போடுறதுக்கு 1 லட்சம் கொடுத்தேன், 10,000 கொடுத்தேன், 2,000 கொடுத்தேன், 1000 கொடுத்தேம்மா. இதான் கணக்கு. விஓக்கு நான் இத்தனை லட்சம் கொடுத்தேன், இவ்வளோ ரூபா கொடுத்தேன், அதனால் நான் கையெழுத்து போட்டேன், நான் மில்லு தொழிற்சாலை போட்டு 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்தேன்னு கணக்கு வரும். அப்போ உள்ள அவன் மாட்டுதானா? அடுத்து அரசியல்வாதி குளத்தை முக்கியதுக்கு கையெழுத்து போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், எம்எல்ஏ போட்டேன், எம்பி போட்டேன், மந்திரி போட்டேன், முதலமைச்சர் போட்டேன், நான் கையெழுத்து போட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் காகித பேப்பர் 1 கோடி 2 கோடி கொடுத்தேன்னு அரசு வேலை ஆக்குறவனுக்கு அத்தனை அதிகாரிக்கு உள்ளே போகுது காகித பேப்பர். நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு கொடுக்காரு. அப்போ பிடிக்கணும்ல, சிட்டி கிராமத்தை அடைச்சிவனை தடவணும்ல, அதுக்கு தான் அந்த கணக்கு போடுதார். அப்போ உள்ள பதிதானா, ஒரு அரசியல்வாதி பதிதானா, அவனை கான்ட்ராக்ட் பண்ணிடுவான், வீட்டில் போய் கான்ட்ராக்ட் பண்ணிடுவான். இத்தனை லட்சம் வாங்கி கையெழுத்த போடு, அந்த பத்திரத்தை போடு, முடிஞ்சு வச்சா. எல்லாம் ஆத்தா விட்டு இடம், அப்பா விட்டு இடம் இல்லைடா, விவசாயம் பண்ணதுக்கு உனக்கு உயிர் வாழறதுக்கு எவ்வளோ இடம் வேணும் ஏண்டா? இல்லை முட்டா போயிடலாம் கணக்கு போட்டார். இல்லை அதிகாரி பூரா அப்படியே 2 கோழிக்குண்டை கசக்கும்னாரா, அந்த கசக்கத்தஞ்சார் பெண்ணுக்கு தேய்ச்சிட்டு அந்த கம்பி பழுக்க வச்சு இழுத்துருவோம்ட்டார். தப்பு செய்தா காடா கவர்மெண்ட்டு நீ வச்சு நியமித்து பூமியை பாழாக்கியாச்சுதா. அடுத்து தாசில்தார் விஓ கலெக்டரு அனைத்தும் உள்ளவன் பூரா பரு ஐட்டங்களாக போட்டு கையெழுத்து அரசியல்வாதி போடுவான். பல கோடி உள்ளவன் போடுவான். பல கோடி 30 ஏக்கர் 40 ஏக்கர் எது போடணுமோ அதில் பூரா உள்ள எண்ணத்தை 2ஆம் நம்பர் திரிக்கணுமோங்கிற கணக்கு போடுவான். ஏற்கனவே மின்சாரத்துக்கு பூரா மலையை சுரண்டுதான். உள்ள சுரங்கத்தில் எத்தனை பேர் செத்து போகிறான். பாவத்தை பிடிச்சி பாவத்தை செய்தான கண்டார ஒளிமை முட்டாப்பே அரசியல்வாதி, முட்டாப்பே இப்படியா செய்யணும்? ஏன்னா அவன் உழைச்சி விவசாயம் பண்ணி உயிர் வாழ்ந்து அவன் பொண்டாடி பிள்ளை பார்த்து சந்தோஷமாக போகண்டா. இப்போ பாரு எத்தனை பேர் சுரங்கத்தை தோண்டுதேன், 8 பேர் போயிட்டான், 40 பேர் போயிட்டான், 50 பேர் போயிட்டான்னு நீதிமன்றம் கோர்ட்டில் பார்க்கலையாப்பா. நீதி அரசர் கணக்கு விட்டார், நீதிமன் கணக்கு போட்டார். அரசியல்வாதியை ஒவ்வொரு நாடாக டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் கசக்கி எடுத்து போடாமட்டார். பல கோடி அங்கேருந்து வாங்கல. அவனுக்கு டான்சஸ் ஆகணுன்னே இதில் கையெழுத்து போட்டு இதில் கையெழுத்து, அந்த கையெழுத்து போட்ட கணக்கு பிடிச்சாரா? இதான் அவனா நியமிப்பான், அவனா அதிகாரியை நியமிப்பான், அரசியல்வாதி நியமிப்பான், கொடியை தூக்குவான், ஆட்டுவான், அந்த பேப்பரை வச்சு பூமியை பாழாக்குதான். வாய்ப்பேலே பூரா வண்டி அதிகமாக விட்டு அதுக்கு கையெழுத்து போட்டு அந்த அதிகாரி லஞ்சம். வண்டி 4 வீலர் 2 வீலருக்கு அதுக்கு லஞ்சம். எல்லாத்துக்கும் லஞ்சம் பூரா இப்போ வெளியேறும். துவைச்சி தொங்க விட்டுருவார் முக்கால் சத்தியம்.